ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறதுன்னா, அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து, அந்த பெண்கள் கையில இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கும். சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அது இன்னும் அதிகப்படுத்துகிறது. அவங்க அத வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பிசினஸோ, ஏதாவது தன்னால் முயன்ற ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுக்கும் பொழுது, அது வந்து நிச்சயமாக அங்க ஒரு பெரிய ஸ்டிமுலஸா தான் மாறுதே தவிர, அது வந்து இலவசம் அப்படிங்கிறது இல்ல. பேருந்து பயணத்த எடுத்துக்கோங்க. பேருந்து பயணம் வந்து இன்னைக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம். விடியல் பயணம் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து கணவன் வீட்ல இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. அவளுக்கு மதியம் அவங்க எல்லாம் போன உடனே மதியம், மாலை வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு. முன்னாடி வந்து பஸ்ஸுக்கு காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல இருப்பாங்க. இப்ப ஒரு வேளை வந்து எங்கேயாவது போய் ஒரு ஒரு வீட்ல சமைக்க முடியும். 2 மணி நேரம் போய் சமைச்சு குடுத்துட்டு வர முடியும்னா, ஷி வில் டேக் அப் தட். அங்க போய் சமைச்சு குடுத்துட்டு ஒரு 5,000 அவங்களால சம்பாதிக்க முடியும்னா, இந்த க கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு ரூ. 5,000 அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது.